2 கொரிந்தியர் 1:10 அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். இது பாலோடைய வேர்ட்ஸ். பால் சொல்றார், அவர் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள், நிறைய துன்பங்கள், நிறைய போராட்டங்கள், அந்த இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவங்களை எப்படி என்கரேஜ் பண்ணி அவங்களை கொண்டு வந்தார் என்று சொல்லிட்டு பால் அவருடைய வாழ்க்கை குறித்து சொல்லும் பொழுது இந்த வசனத்துல சொல்றாரு, ஆண்டவர் எங்களை மரணத்திலிருந்து, அநேக மரண கண்ணிகளிலிருந்து, அநேக மரண தருணங்களிலிருந்து, அநேக கஷ்டங்களிலிருந்து, அநேக நெருக்கங்களிலிருந்து ஆண்டவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆமென் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம். We are confident, we believe, we know. எங்களுக்கு நாங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறோம், நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவித்தார், தப்புவித்துக் கொண்டு இருக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை ரொம்ப சிம்பிள், இதுதான். The God who led you yesterday will not abandon you today. உங்களை நேற்று நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் உங்களை நடத்தின ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கைவிட மாட்டார். Hallelujah. This is the word. இதான் வார்த்தை. This is the rhema. The God who led you yesterday, உன்னை இம்மட்டும் நடத்தி வந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அவர் கைவிட மாட்டார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நேற்று வரைக்கும் நடத்தின ஆண்டவர் இன்னைக்கு கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு எல்லாம் நம்ம மீட்டிங் எல்லாம் முடிச்சு எல்லாம் அவங்க ஊருக்கு போவோம், அவங்க ஊழியத்துக்கு போவோம், அவங்க வீட்டுக்கு போவோம். நிறைய காரியங்களை நம்ம உள்வாங்கி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டிருக்கிறார், நம்மோடு ஊழியம் செய்திருக்கிறார். ஆமென். நீங்க போகும்பொழுது இந்த ஒரு நம்பிக்கையோட, இந்த ஒரு அஷூரன்ஸோட, இந்த ஒரு விசுவாசத்தோட, ஒரு அசையாத ஒரு உறுதியான நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இதுவரைக்கும் என்னை ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார், இனிமேலும் என் ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் நடத்துவார். எல்லா இடங்களிலும், ஊழியத்தில் மட்டுமல்ல, ஊழியத்திலே நடத்துவார், உங்க குடும்பத்தின் நடத்துவார், உங்கள் பிள்ளைகள் காரியங்களிலும் நடத்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. My God will not abandon me. என் தேவன் என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என் தேவன். சத்தமா சொல்லுங்க, என் தேவன் என்னை கைவிட மாட்டார். ஆமென். யோசிச்சு பாருங்களேன், வனாந்திர பாதையில வழிநடத்தி வந்த ஆண்டவர் இப்ப நீங்க கடல் வழியே நடந்து போகிற ஒரு சூழ்நிலை, அதுலயும் ஆண்டவர் உங்களை வழி நடத்துவார். Amen. As I was preparing, these are the things mind and the spirit of God put this in my mind. Mind ஆண்டவர் போட்ட காரியங்கள் தான். வனாந்திரத்தின் வழியே உங்களை வழி நடத்திய ஆண்டவர் இந்த கடலின் பாதையிலும், இந்த தண்ணீரின் பாதையிலும் உங்களை நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Amen. அமைதியான காலங்களிலே உங்களை வழிநடத்தி வந்த ஆண்டவர் இப்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கிற புயலிலும் உங்களை வழிநடத்த அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நிறைவான காலங்களிலும் உங்களை கரம் பிடித்து நடத்தின ஆண்டவர் இப்பொழுது ஒரு நெருக்கமாய் இருக்கலாம், இப்பொழுது ஒரு குறையாய் இருக்கலாம், இப்பொழுது உங்களை நேர்த்தியாய் நடத்த அவர் யெகோவா ஈரே உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. மகிழ்ச்சியான நாட்களிலும் உங்களோடு அவர் கூட இருந்து நடத்தினார் அல்லவா? இப்ப நீங்க கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம், இப்ப நீங்க கலங்கி கொண்டிருக்கலாம், இப்பொழுது உங்க மனதில் என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது என்ற ஒரு உறுதி இல்லாத அல்லது ஒரு அன்சர்டன் ஃபியூச்சரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். அப்ப நடத்தின ஆண்டவர் இப்பொழுதும் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். என் ஆண்டவருக்கு ஒண்ணு தெரியாதுங்க, அவருக்கு கைவிட தெரியாது. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நாளும் my God will not abandon me. என் தேவன் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். பாலுக்கு இந்த உறுதி இருந்துச்சு. அதான் அந்த ஒரு வசனத்துல, அந்த ஒரு வேர்ஸ்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 3 காலங்களையும் அவர் அங்க உள்ள வைக்கிறார். 3 seasons of life அவர் உள்ள வைக்கிறார். என்ன 3 seasons of life? கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். ஓகேங்களா? என்ன சொல்லுங்க? கடந்த காலம், நிகழ்காலம், வரும் காலம். ஆமென். கடந்த காலத்துல கர்த்தரை நம்ம நம்பணும், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ரைட்? In our past God has done great things, mighty things. நிகழ்காலம் இப்ப எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தான் தெரியும்.
உங்க லைஃப்ல நீங்க போய் கொண்டிருக்கிற பாதை நீங்கள் நன்றாய் அறிவீர்கள், ஆண்டவரும் நன்றாய் அறிவார். ஆமென். பாருங்க, நம்ம பாஸ்டர்ஸ் நம்ம வெளியே காமிச்சுக்கவே மாட்டோம்ல. நம்ம வெளியே நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில என்ன போய் கொண்டிருக்கிறோம் அந்த அந்த காரியங்களை நம்ம காமிச்சுக்கவே மாட்டோம். சில டைம் சமாதானம் இருக்கு, அதாவது பயங்கர ப்ரெஷர் இருக்கும், மினிஸ்ட்ரி ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஃபைனான்சியல் ப்ரெஷர். ஆனா வெளியே பார்க்கும் பொழுது இவருக்கெல்லாம் என்னடா குறை இருக்கு பாரு, என்னெல்லாம் ஜம்முன்னு போறாரு, நம்ம நல்லா சிரிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மள பார்ப்பாங்க. எல்லாம் ஒரு மாதிரி என்னை பாக்குறீங்க, நான் சொல்ல எத்தனை பேருக்கு அக்ரி பண்றீங்க? We don't show it out. இந்த நிகழ்காலம் நடக்கிற காரியங்கள் நம்ம வந்து வெளியே காமிச்சிக்க மாட்டோம். அப்படியே உம்முனா மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு அப்படிலாம் போறது இல்லை. மேடையில் ஏறும் பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மளை தாங்குறது அங்க. ஆமென். We don't show it out. கடந்த காலத்தில் நடத்தினார், இந்த நிகழ்காலத்திலும் எப்படிப்பட்ட பாதையினால் அவர் உங்களை நடத்துவார். ஆமென். வருங்காலம் எப்படி இருக்க போகுது தெரியல பாஸ்டர், வரும்போது பார்த்துக்கலாம், நல்லா வந்தா வரட்டும், இல்லாட்டி போட்டும் அப்படின்னு இல்லை. தட் இஸ் நாட் அவர் ஃபெய்த். ஆமென். நேற்று அற்புதம் செஞ்சாருங்க, இன்னைக்கு அற்புதம் செஞ்சிட்டு இருக்கிறாருங்க, நாளைக்கு நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. Amen. My future is not dark. My future is glorious because my God is a God of glory. Hallelujah. Hallelujah. Amen. அதான் இங்க பால் இந்த ஒரு வசனத்துல he will deliver, he delivered in the past, he will continue to deliver in the present, he will deliver in the future. Amen. சொல்லுங்க, என் எதிர்காலம், என் நிகழ்காலம், என் வரும் காலம் எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. டிம் டீபோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு அமெரிக்கன் ஃபுட்பால் ஒருத்தர் இருக்கிறார், ஒரு யங் மேன் தான். அவர் எப்பவுமே ஒரு காரியம் சொல்லுவாப்ல, அவர் சொல்ற காரியம் ரொம்ப நாளுக்கு முன்னாடி நான் கேட்டேன், அது என் மனசுல அப்படியே நான் பதிச்சு வச்சிருக்கிறேன். அவர் எப்பவுமே சொல்லுவார், அந்த ஒரு ஃபேமஸ் ஒரு செலிபிரிட்டி, அமெரிக்கன் செலிபிரிட்டி, அவர் சொல்லுவார், இஸ் a good, very good Christian, நல்ல ஒரு கிறிஸ்தவன். அவர் சொல்லுவார், I don't know what my tomorrow holds. நாளை தினம் எனக்கு என்ன வைத்திருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. பட் ஐ நோ ஹூ ஹோல்ட்ஸ் மை டுமாரோ. ஆனா நாளை யாருடைய கரத்தில் இருக்கிறது என்று நான் நன்றாய் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுடைய நாளை அவருடைய கரத்தில் இருக்கிறது, நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. உலகத்துல கேரண்டி கொடுக்குறான், வாரண்டி கொடுக்குறான், ஆனா அது ஒரு வருஷம் தான் கொடுக்குறான், அது 3 மாசம் தான் கொடுக்குறான், 36 மாசம் தான் கொடுக்குறான். இல்ல நம்ம எப்படி சொல்ல முடியும் அவ்வளோ கேரண்டியா? எப்படி நம்ம சொல்ல முடியும்? 2 வசனம் நான் கொடுக்குறேன், 2 verses. These are not my words. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல. என்னுடைய வார்த்தை ஒரு வெயிட்டும் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தை தான் வெயிட். ஹல்லேலூயா. 2 verses, very familiar verses. Isaiah 49:15, ஏசாயா 49:15. ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இரங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். இந்த வசனத்தை நம்ம வேகமா வாசிட்டு போயிடுவோம். பட் there is, இதுல இந்த வசனத்தை கொஞ்சம் தியானிங்களேன். ஒரு அம்மா தன்னுடைய பெற்ற குழந்தை, அதாவது she is still feeding that baby, she cannot forget. அது வந்து அவங்க மறப்பது வந்து சாத்தியமே இல்லாத ஒரு காரியம் போல. ஏன்னா அது வந்து it's a blood connection, it is a mind connection, it is a body connection. அந்த தாய் அந்த பிள்ளையை மறப்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். ஆனா அவங்க கூட சில டைம் மறக்கலாம். மறக்க முடியுமா? எஸ், மறக்க முடியும். பிறந்த உடனே பிள்ளையை விட்டுட்டு போற ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல இந்த காலத்துல. ரைட், பிறந்த பிள்ளையை அப்படியே ஹாஸ்பிட்டல்லே கொடுத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. தாய் கூட தன் பெற்ற பிள்ளையை அவள் மறக்கலாம். The mother may forget her own child. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். சில டைம் நம்ம இந்த வசனத்தெல்லாம் வாசிப்போம், சில டைம் பிரசங்கம் பண்ணுவோம், ஆனா பிரச்சனைன்னு வரும் பொழுது என்ன ஆண்டவரே நான் மறந்துட்டீங்க அப்படின்னு நம்மளே புலம்புவோம். ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை மறக்க மாட்டார். எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு promise, if there is a promise that continues from old to new testament, அதாவது
பைபிள்ல பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாட்டு வரைக்கும் மறுபடியும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்படுகிறது என்றால் அது இந்த வாக்குத்தத்தம் தான். வசனத்துல போட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்களேன், இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது ஐ வில் நெவர் லீவ் யூ, ஒரு நெவர் தான் அங்க வருது இல்ல, ஐ வில் நெவர், அது ஒரு நெகட்டிவ் வேர்டு, நெவர். இப்போ அங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு நம்ம இப்படி சொல்ல மாட்டோம், ஐ வில் நெவர் லீவ் யூ சொல்ல மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா ஒன்னு எடுத்துருவோம், ஒன்று தான் வைப்போம், ஐ வில் நெவர் லீவ் யூ. ஆனா கிரீக் மொழியில வரும் பொழுது அப்படி வரல, இட் கம்ஸ் டபுள் டைம். ஆல் தோஸ் வேர்ட்ஸ், நெவர், forsake, nor, இது எல்லாமே டபுளா வருது. கிரீக் அதை அப்படியே எடுத்து இங்கிலீஷ்ல போட்டா இப்படி தான் வரும். I will not leave you and not forsake you. 5 முறை இந்த வார்த்தை வருகிறது. இது கிராமர் மிஸ்டேக் இல்ல. கிரீக்ல இப்படி போட்டா என்ன அர்த்தம்னா, அந்த ஒரு வார்த்தைக்கு மிகவும் ஆழம் உண்டு, சத்தியம் உண்டு என்று அர்த்தம். ஆமென். எப்படி வருதுன்னா, I will not leave you, I will not forsake you. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இது அப்படியே கொஞ்சம் இங்கிலீஷ்ல நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி போடணும்னா, this is how ஒரு கமெண்டேட்டர் இப்படி தான் சொல்றார். ஒரு கமெண்டேட்டர் இப்படி தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, I absolutely, completely, under every possible circumstances will never ever leave you or abandon you. எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட காரியங்களிலும், இது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற பிராமிஸ்ங்க. இது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற பிராமிஸ். ஆமென். இது வேற யாருக்கோ சொல்ல நினைச்சிராதீங்க. இல்ல, God is looking at you this morning. இந்த கால வேளையில கர்த்தர் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஒவ்வொரு ஊழியக்காரிகளையும் ஆண்டவர் பார்த்து உங்களோட சொல்றாரு, எந்த சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட காலகட்டத்திலும், absolutely, completely, under every possible circumstances, will never ever leave you. நான் உன்னை கைவிடவே மாட்டேன். ஹல்லேலூயா. ஆமென். எப்படிப்பட்ட நீங்க நேர்மையா இருக்கிறீங்களோ எதிர்மறையா இருக்கிறீங்களோ அது ரெண்டாவது காரியம். ஆனா ஆண்டவர் கொடுக்கிற ப்ராமிஸ், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். ஆமென். நான் உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. ஒரு கஷ்டம் வந்த உடனே, பிள்ளைகளுக்குரிய காரியமோ அல்லது குடும்ப காரியமோ அல்லது பொருளாதார காரியமோ, சபையில ஒரு குழப்பம் வந்த உடனே, கர்த்தர் கைவிட்டாரோ, கர்த்தர் நம்மள மறந்துட்டாரோ, அல்லது நம்ம எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கம் நம்ம அப்படியே நம்முடைய பகல இருளா மாறிட்டு போயிருக்கலாம். அப்படிப்பட்ட நேரத்தில் நமக்கு மைண்ட்ல மேபி காட் forgot me, மேபி காட் abandoned me அப்படின்ற ஒரு சின்ன நம்ம மனசுக்குள்ள வந்துடலாம். ஆனா அதுக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. That is the lie of the enemy. அது சாத்தானுடைய பொய்யா இருக்கிறது. உங்களை அழைத்த தேவன் ஒரு நாளும் ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உங்களை கைவிடவே வரமாட்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். I will not leave you, I will not forsake you. Amen. Hallelujah. பழைய காலத்து ஒரு ஆங்கில ஒரு பாடல் ஒன்று இருக்குது. நாங்கள் ஸ்கூல்ல இருக்கும்போது இந்த பாட்டை நாங்கள் அந்த கோல்டன் பெல்ஸ்னு ஒரு புக் வச்சிருப்பாங்க. அதாவது சிஎஸ்ஐ சர்ச்சஸ் எல்லாம் பாட்டு, அந்த பாமாலை தானே சொல்லுவாங்க, அந்த பாடல்கள், இந்த பாட்டு பாடுவாங்க. ஐ ரிமெம்பர் தட் திஸ் மார்னிங். அந்த பாட்டு எனக்கு மனதில் வந்துச்சு. ஒரு பழைய பாட்டு, ஆனால் ஒரு பவர்ஃபுல் சாங். அது ஆங்கில பாடல் தான். No, never alone. He promises never to leave me, never to leave me alone. இந்த பாட்டை நான் ஒரு தமிழ்ல பாடி இருக்கிறாங்க. So I'm going to sing that song. நான் அஞ்சிடேனே என்றும் நீர் கூட தங்கினா, என் கிளேசம் யாவும் மாறும் பிரசன்னத்தா, நீர் எந்தன் துணையாய் நின்று என் பாதை காட்டிடும், கைவிடா காத்திடும் கர்த்தர் என்னை ஒருபோதும் கைவிடா, என்னை என்றும் ஒரு நாளும் விலகிடா.
மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரார். பயங்கரமான ஒரு பார்வோன் கையிலிருந்து விடுதலையாக்க அவர் வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வரும் பொழுது இப்ப அவங்க அடுத்து அந்த ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள அந்த ஜேர்னி அவங்க போய் கொண்டு இருக்கிறாங்க. இப்ப நேரா வந்து நிக்கிறாங்க. எங்க நிக்கிறாங்கன்னா செங்கடல் முன்பதாக அவங்க நிக்கிறாங்க. ஆண்டவர் அங்க மோசேக்கு ஒரு அற்புதம் செய்து அந்த செங்கடல் வழியாக ஒரு பாதையை உண்டு பண்ணி ஒரு இம்பாசிபிளான ஒரு காரியத்தை, ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து இப்ப அந்த சைடு கொண்டு வந்துட்டார். இப்ப மோசேயின் காலம் முடிகிறது. இப்ப யோசுவாவின் காலம் ஆரம்பிக்கிறது. இப்ப யோசுவாவின் காலம் ஆரம்பிச்ச உடனே இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நாளைக்கு நீங்க போய் சுதந்திரிக்க போறீங்க, நீங்க உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்க என்று சொல்லி எல்லா காரியம் சொல்லி முடிச்ச உடனே இப்ப ப்ராமிஸ் லேண்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க. எப்படி மோசேயும் ஜனங்களும் அங்க தண்ணீரால அவர்கள் சோதிக்கப்பட்டார்களோ, இப்ப இங்க யோசுவாவும் அவனோடு இருக்கிறவர்களுக்கும் அதே ஒரு மாதிரியான ஒரு சோதனை. இங்க யோர்தானுக்கு முன்னாடி நிக்கிறாங்க. they are standing in front of Jordan. நல்லா கவனிங்க. இப்ப ஜாஷுவாக்கு அவர் செங்கடலை பிளக்கும் பொழுது ஜாஷுவாக்கு என்ன வயசு நமக்கு தெரியாது. maybe he was a little boy, maybe he was a young man, we don't know. but ஜாஷுவாக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கிறது. இப்ப நான் அதை வாசிக்கும் பொழுது, நான் தியானித்த பொழுது நான் பார்த்தேன், மோசேக்கு எப்படி ஆண்டவர் அந்த செங்கடல் ரெண்டாக பிளந்து வழியை உண்டு பண்ணினாரோ, அதே போல இன்றைக்கு யோசுவாவுக்கும் அவர் வழியை உண்டு பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நேத்து செஞ்சாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சாருங்க, இன்னைக்கு நடக்குமா? இன்னைக்கு எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் சொல்றேன், சந்தேகப்படாதீங்க. ஆமென். மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர் வழி உண்டு பண்ணினார் அல்லவா, யோசுவாவுக்கும் அவர் வழி உண்டு பண்ணினார். ஆமென். என் லைஃப்ல சில டைம் பயம் வரும். அப்பாக்கு ஆண்டவர் செஞ்சார், அப்பாவை ஆண்டவர் வழி நடத்தினார், அந்த ஊழியத்தில் அவர்கள் கடந்து வந்த பாதையில் நடத்தினார். நாம் ஏமாத்துறோம், நம்ம எங்க நிக்க போறோம்? ஆனா ஆண்டவர் சொல்வார், அப்பாக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் மகனுக்கு உதவி செய்வார். மோசஸுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் யோசுவாவுக்கு உதவி செய்வார். உங்களுக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கும் உதவி செய்வார். ஹல்லேலூயா. உங்களை ஊழியத்தில் இத்தனை ஆண்டுகள் அற்புதமாய் வழிநடத்தி வந்த ஆண்டவர் இனிமேல் உங்களை வழிநடத்த ஒரு உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. Yesterday he helped me, today he did the same. How long will this continue? இது எத்தனை நாள் நடக்குங்க? எல்லா நாட்களும் நடக்கும். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நம்மளை பாதியில விட்டு போகிற தேவன் அல்லவே அல்ல. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹட்சன் டெய்லர் என்ற ஒரு மிஷனரி இருந்தார். நீங்க நிறைய பேர் நீங்க வாசித்திருக்கலாம் அவரை குறித்து. இந்த ஹட்சன் டெய்லர் பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல இருந்து ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் மிஷனரி, சைனாக்கு போறதுக்கு அவர் தான் ஃபர்ஸ்ட் வெஸ்டர்ன் மிஷனரி. 17 வயசுல இருக்கும் பொழுதே அவருக்குள்ள ஒரு பெரிய பாரம், நான் சைனாக்கு போகணும். ஏன்னா இத்தனை லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னும் இயேசு என்ற நாமத்தை கேட்காம இருக்கிறாங்க அப்படின்னு அவர் கேள்விப்பட்டவனே அவருக்குள்ள அங்க மிஷனரியா போகணும் என்ற ஒரு பெரிய பாரம். ஆனால் அவர் அடுத்த அவர் 17 வருஷத்துல அந்த அழைப்பை பெற்றார். அதற்கப்புறம் ஒரு 4-5 வருடங்கள் மெடிசன் படித்து காரியங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவர் ஃபர்ஸ்ட் மிஷனரியாக அவர் சைனாக்கு போறார். அவர் லைஃப்ல நடந்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? சைனாக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அவரை சப்போர்ட் பண்ணி கொண்டிருந்த அந்த மிஷன் போர்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, இனிமேல் நாங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டோம். we will not support you anymore, we are cutting our finances. நாங்கள் பொருளாதாரத்தை நாங்கள் என்ன பண்றோம், கட் பண்றோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்ப ஹட்சன் டெய்லர் அவரோட டைரியில எழுதினாராம். this is what he wrote. ஹட்சன் டெய்லர் தான் எழுதினார், my faith in God's faithfulness is the only anchor I have left and it holds. My faith in God's faithfulness. Amen. நான் ஆண்டவர் உண்மை உள்ளவர் என்ற அந்த நங்கூரத்தின் மேலதான் என் விசுவாசம் இருக்கிறது. உலகமே அசையலாம், ஆனா அந்த நங்கூரம் ஒரு நாள் அசையவே அசையாது. ஹல்லேலூயா. நான் சொல்றேங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த ஆட்கள் திடீர்னு சப்போர்ட்டை கட் பண்றாங்களா? உங்களுக்கு வந்துகிட்டு இருந்த சப்போர்ட் திடீர்னு கட் ஆகுதா? ஃபைனான்சியல் சப்போர்ட்டோ அல்லது வாட் எவர் சப்போர்ட் மேபி, பயப்படாதீங்க. ஆமென். உங்க நம்பிக்கை அந்த சப்போர்ட் மேல இல்ல, உங்க நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கிறது. ஹல்லேலூயா. நேற்று உங்களை நடத்தினார், இன்றைக்கு உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறார், இனிமேலும் அவர் உங்களை நேர்த்தியாய்
அற்புதமாய் அவர் நடத்துவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹட்சன் டெய்லரோட ஊழியத்தை முடிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சைனால, மெயின்லேண்ட் சைனால he had raised up more than 800 missionaries. சுமார் 800 மிஷனரிகளுக்கு மேல் அவர் வந்து எழுப்பி இருந்தார். பாருங்க, வெறுங்கையாய் போனவர், சப்போர்ட் கட் பண்ணப்பட்டவர், ஒரு காசு ஒரு கை ஒன்றும் கிடையாது, பெரிய ஒன்றும் கிடையாது. ஆனா கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். ஆமென். நான் சொல்றேன், பகலப்பா சொல்லுங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அது உங்களுக்கு போதும், அது உங்களுக்கு போதும். ஆமென். உங்களை அழைத்தாண்டவங்களோடு கூட இருக்கிறார், அது உங்களுக்கு போதும். பாருங்க, அவர் ஊழியத்தை முடிக்கும் பொழுது அவர் when he passed on, he had raised up 800 missionaries. He had reached more than 1,22,000 souls. 1,22,000 பேருக்கு மேல இயேசுவே கேள்விப்படாத, ரட்சிக்கப்படாத அந்த சைனாவுக்குள்ள, அந்த கம்யூனிஸ்ட் சைனாவுக்குள்ள போய் அத்தனை ஆத்துமாக்களை கிறிஸ்துவின் பக்கமாக அவர் திருப்பினார். ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஹட்சன் டெய்லருக்கு வேற ஆண்டவர், நமக்கு வேற ஆண்டவர் அப்படி இல்லை. அதே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆமென். மோசேக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். யோசுவாக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். பாஸ்டருக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஹட்சன் டெய்லருக்கு உதவி செய்த அதே ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அவர்களையும் நடத்தினாரு. ஆமென். உங்களையும் அவர் நடத்த உண்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். ஆமென். So don't be discouraged. இந்த எஃபோர்ட் முடிச்சு நீங்க போகும்பொழுது நீங்க சொல்லணும், my God will not abandon me. என்னை அழைத்த ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். இதுவரைக்கும் உதவி செய்தார், இனிமேலும் அவர் உதவி செய்வார். ஊழியத்துட்டு போயிடலாமா? இனிமேல் ஏன் இந்த கஷ்டம்? ஏன் பேசாம அந்த வேலையை பார்க்க போயிடலாம், பேசாம இங்க ஓடி போயிடலாம், பேசாம அங்க பண்ணலாம். Don't quit. God is faithful. Amen. Hallelujah. போராட்டங்கள் வரும், ஆனால் ஆண்டவர் நம்மளை தோக்க விட மாட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தாங்கின கிருபை உங்களை இனிமேலும் தாங்கும். இதுவரைக்கும் நடத்தின கிருபை உங்களை இனிமேலும் நடத்தும். ஏதோ சர்வைவல் மோட்ல இல்லைங்க, சர்வைவல் மோட்ல இல்ல. நோ, ஏதோ வாழ்றவங்க, ஏதோ இருக்கிறவங்க. நோ 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 நோ. என் ஆண்டவர் நடத்தும் போது அப்படி நடத்த மாட்டார். ஹல்லேலூயா. Amen. He leads me to the paths of, he leads me in path green pastures. Amen. சங்கீதம் 23 நம்ம வாசிக்கிறோம். Amen. நல்ல மேய்ச்சல் இடத்துல நடத்துகிற ஆண்டவர் என் ஆண்டவர். Hallelujah. திருப்தியாய் நடத்துகிற ஆண்டவர் என்னுடைய ஆண்டவர். உங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே ஊழியத்தில் நடத்த அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Hallelujah. மூணே காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். I have not much time left. ஏன் ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டாருன்னு தெரியுமா? உங்கள் அழைப்பு ஒரு வாக்கு தத்துவத்தோடு இணைந்து வந்திருக்கிறது. Your call has come with a promise. உங்க அழைப்பு ஒரு வாக்கு தத்துவத்தோடு வந்திருக்கிறது. வெரி சிம்பிள் தான். அந்த வாக்குத்தத்தம் வேற ஒண்ணு இல்லை. யாத்திராகமம் 3:12, யோசுவா 1:5, மத்தேயு 28:20, இது எல்லாமே சொல்கிறது I am with you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த வேலையை போய் பண்ணுப்பா அப்படின்னு தூர தேசத்துக்கு அனுப்பிச்சு விட்டுலாம். அனுப்பிச்சு விட்டு போற நடக்கிற காரியம் நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடலாம். அது வேற. இல்லாட்டி அவங்கள கூப்பிட்டு அந்த வேலையை கொடுத்து அவங்களோடு கூட நான் டிராவல் பண்றேன் பாத்தீங்களா, அது வேற. இங்க ஆண்டவர் அதான் சொல்றாரு, நம்மளை அழைச்சிருக்கிறாரு. ஆமென். இந்த ஊழியத்தின் கனமான ஊழியத்திற்கு உங்களையும் என்னையும் உங்க குடும்பத்தையும் என்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. அழைச்சிட்டு நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு விடல, அவர் நம்மோட கூட டிராவல் பண்றாரு. I am with you. I am with you. Amen. Disciples கூப்பிடுறாரு. அவங்க கூட டிராவல் பண்ணாரு 3 வருஷம், லிட்டரலா பிசிக்கலா டிராவல் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறமும் அவங்கள தனியா விடல. நான் அவங்கள திக்கற்றவர்களாய் விடு, நான் போறது உங்களுக்கு நல்லதுப்பா, ஏன்னா நான் பரிசுத்த ஆவியை உங்களுக்கு கூட அனுப்புறேன். I'm going to send the promised one because he is going to be with you. அவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே இருந்து நம்மளை சத்தியத்துல சகல சத்தியத்துக்குள்ளும் ஏமா அவர் நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. He is with you always. உங்க அழைப்போட வந்திருக்கிற ஒரு ப்ராமிஸ், உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, இதுதான் ப்ராமிஸ்ங்க. அவர் உங்களோட அவர் டிராவல் பண்றாரு. ஆமென். நீங்க தனிமையா இல்ல, நீங்க தனிமையாக இல்ல. ஆமென். திக்கு வாய் உள்ள மோசே
என்னால எப்படிங்க அந்த போய் நடத்த முடியும், அவங்கள வெளியே கூட்டு வர முடியும் அப்படின்னு அவர் யோசிக்கிறார். ஆனா மோசேட ஆண்டவர் சொல்றாரு என்ன காரியம், என்ன சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். யாத்திராகமம் 3:12 தான் சொல்றாரு, நான் I will be with you, நான் உன் கூட இருக்கிறேன். யோசுவா மோசேயோடைய அடிச்சுவடியில் நடக்க வேண்டும். இப்ப he's put on the shoe of Moses. நான் ரொம்ப யோசிக்கிறேன் ஜாஷுவா குறிச்சு. One of the toughest jobs is being in the shoes of Moses. மோசே அவ்வளோ பெரிய தலைவர், லிட்டரலா ஆண்டவரோடு முகமுகமாய் பேசின ஒரு தலைவர், அநேக அற்புத அடையாளங்களை செய்த ஒரு மகா பெரிய தலைவர். There was nobody like Moses. இப்ப ஜாஷுவா ஒரு யங் மேன், அந்த ஷூவை ஃபில் பண்ணணும்னா, அந்த இடத்துல இருந்து நடத்தணும்னா சாதாரண காரியம் இல்லை, சாதாரண காரியம் இல்லை. It's a very tough job. Plus அதற்கு மேலாக இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தணும்னா ரொம்ப ஈஸியான காரியமே இல்லை. யாரவன நடத்தலாம், அவங்கள நடத்தவே முடியாது. ஆண்டவரே அவங்கள பார்த்து ஃபர்ஸ்ட் எய்ட் ஆயிட்டார். அப்படிப்பட்ட ஜனங்க யோசிச்சு பாருங்க, how difficult it would have been. யோசுவாக்கு எவ்வளோ ஒரு மென்டல் பிரஷர் எவ்வளோ இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நமக்கு இங்க சர்ச்ல வர 4-5 பிரச்சனையவே நம்மளால ஐயோ மண்டை குழம்புது இவங்க அப்படின்னு நமக்கு வருது இல்ல. யோசிச்சு பாருங்க, இத்தனை ஜனங்கள், லட்ச ஜனங்கள் நடத்தணும், ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள கொண்டு போய் அவங்களை செட்டில் பண்ணும். ஆனா ஆண்டவர் ப்ராமிஸ் கொடுக்கிறார். I was reading this morning. பாத்தீங்களா, யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல டக்குன்னு வேகமாக பார்ப்போம். ஜாஷுவா 1:5 இருந்து பார்க்கும் பொழுது அங்க சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்திற்கு பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். தொடர்ந்து வாசிங்க. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதி இருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். Amen. You will lead this people to inherit the land. Number 1, lead. நீ இவர்களை நடத்துவ, நீ இவர்களை சுகந்தரிக்கிறதுக்கு, தேசத்தை சுகந்தரிக்கிறதுக்கு நீ உதவி செய்வ. It's such a great responsibility. அவர்களை நடத்துவது, அந்த தேசத்தை சுகந்தரித்துக் கொள்வதற்கு அந்த பொறுப்பு. ஆண்டவர் சொல்றார், நீ நடத்துவ. உன்னால முடியாது நீ நினைக்கிற இல்ல, நீ நடத்துவ. ஆமென். உன்னால இது அடுத்த லெவல் கொண்டு போக நினைக்கிற, நீ அவங்க சுகந்தரித்துக் கொள்வதற்கு நீ உதவி செய்வ. ஆமென். You will lead, you will help them inherit. அது மட்டுமல்ல, you will be prosperous, you will make your way prosperous. ஆமென். ஹalleluya. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கும்போது நீங்க நல்லா லீட் பண்ணுவீங்க. You will be a good pastor. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. ஆமென். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற டெஸ்டினி, உங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் உங்க சபை மக்கள் நீங்க சுகந்தரித்துக் கொள்ளுவீங்க. ஹalleluya. உங்க அழைப்பு ஒரு வாக்குத்தத்தோடு வந்திருக்கிறது. Amen. Number 2, the enemy cannot destroy what God has started in your life. ஆண்டவர் ஆரம்பித்த காரியத்தை எதிரி அழித்து போட முடியாது. ஆமென். ஹalleluya. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் ஆரம்பித்த அந்த நற்கிரியைகளை அவர் செய்து முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அதை சாத்தான் அழித்து போட முடியாது. முயற்சி செய்வானா? முயற்சி செய்வான். உங்களை சோர்ந்து போக வைப்பான், உங்களை சந்தேகப்பட வைப்பான், உங்களை கேள்வி கேட்க வைப்பான், சில டைம் பின்வாங்க உங்களை வைப்பான். ஆனா கர்த்தர் கொடுத்த அந்த நோக்கத்தை சாத்தான் கொலைத்து போட முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எரேமியா 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எனக்கு தெரிஞ்ச ஒரு வசனம். ஆமென். எதிர்பார்க்கும் முடிவை கொடுப்பேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. எஸ், ஹல்லேலூயா. அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்திற்கு ஏதுவான நினைவுகளே. Thoughts of peace, சமாதானத்துக்கு ஏதுவான சிந்தனைகள். Not of evil, to give you hope and future. Amen. ஆண்டவருடைய திட்டங்கள் எப்படிப்பட்ட திட்டங்கள் தெரியுமா? உங்களை செழிக்க வைக்க, உங்களை சமாதானத்தின் பாதையில் நடக்க வைக்கிற திட்டங்களாக இருக்கிறது. Hallelujah. Amen. The enemy cannot destroy you. சாத்தான் உங்களை அழித்து போட முடியாது. உங்க மேல கர்த்தர் ஒரு காரியத்தை, ஒரு அழைப்பை, ஒரு ஆமென் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். எங்க அம்மா சொல்லுவாங்க, எங்க அப்பாவும் சாட்சியா சொல்லுவாங்க, எனக்கு 4 அக்கா இருக்கிறாங்கல்ல, என் 4 அக்காக்கு அப்புறம் நான் தான் ஃபர்ஸ்ட் பாய், 5வது குழந்தையா எங்கள் வீட்டில் நான் பிறந்தேன். அப்போ மதுரையில் தான், லூர்து நகரில், புதூரில் தான் நான் பிறந்தேன். அப்போ பாஸ்டர் அம்மா ஒரு வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க, கீழ் வீட்டில் வாடகைக்கு இருந்தாங்க, மேல் வீட்டில் அந்த ஓனர் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. இது அவங்க சொன்ன சாட்சியை நான் சொல்லுகிறேன். அப்போ அந்த மேல் வீட்டில் இருக்கிற அந்த அம்மாவுக்கு பேய் பிடிச்சிருந்துச்சான். பேய் பிடிச்ச உடனே, அதாவது பிசாசு பிடிச்சிருந்துச்சு. உடனே பாஸ்டர் ஜோம் பண்ண போறாங்க. ஜோம் பண்ண போன உடனே அது தலையை விரிச்சு போட்டு தங்கு தங்குன்னு ஆடிச்சு. சொல்லுறாங்க, நான் யாரு தெரியுமா? நான் தான் இந்த உலகத்தை படைச்ச அப்படின்னு ஒரு ஏதோ பேரு சொல்லிச்சு சொல்லுவாங்க அப்பா. நான் தான் இந்த உலகத்தை படைச்சேன் அப்படின்னு பயங்கரமா மேனிஃபெஸ்ட் பண்ண உடனே பாஸ்டர் சொன்னாங்களா, நீயா பொய் சொல்லாத, நீயா படைச்ச, இயேசு தான் படைச்சார் அப்படின்னு சொன்ன உடனே அது கோவமா சொல்லிச்சான். அப்படியே பாஸ்டர் முறை சொல்லிச்சான், உனக்கு ஒரு ஆண் பையன் பறந்துருக்கிறான்ல, அவனை கொல்றனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சேலஞ்ச் விட்டுச்சு. அப்பா சொன்னாங்க, இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அவங்க லைட்டை எடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அம்மா சொல்லுவாங்க, ஐ பிகேம் வெரி சிக். நான் அப்போ ஐ டோன்ட் நோ ஹவு மெனி மந்த்ஸ் ஐ வாஸ், எத்தனை மாதம் குழந்தையா தான் எனக்கு தெரியல, ஆனால் பயங்கர சிக் ஆயிட்டேன் நான். அம்மா சொன்னாங்க, உடைய கூட்டு போகாத ஆஸ்பத்திரி கிடையாது மதுரையில், எல்லா சைல்ட் ஸ்பெஷலிஸ்ட் எல்லா இடத்துக்கும் உடைய கூட்டு போ, ஆனால் அந்த பலவீனோ, அந்த வயிற்று பிரச்சனை மாறவே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் பயங்கரமான ஒரு சிக்கா இருக்கிறேன், பாஸ்டர் ஊழியத்துக்கு போயிட்டாங்களாம். அப்போ தொட்டிலுக்குள்ள என்னை போட்டிருக்கிறாங்க அம்மா. அப்போதான் நைட்டு பாஸ்டர் வராங்க. வந்து அம்மா சொன்னாங்களா, இந்தாங்க உங்க குழந்தைய நீங்களே பிடிச்சிக்கோங்க, இனிமேல் என்னால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு. she was எப்படி tired, worn out. அப்ப பாஸ்டர் தொட்டில திறந்து இயேசுவின் நாமத்துல அந்த காய்ச்சல், அந்த வயிற்று வலியை அதட்டினாங்க பாருங்க. அந்த டைம் அது சுகமாய் மாறிவிட்டது. ஆமென். ஆனா சாத்தான் கொல்ல ட்ரை பண்ணானா? எஸ், அவன் டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணான். ஆமென். என் வாழ்க்கையை டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணான். ஆனா என் மேல ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி உங்க மேல ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளைங்க மேல ஆண்டவர் ஒரு அழைப்பு வச்சிருக்கிறாரு. இப்போ உங்க பிள்ளைங்க ஆண்டவர் பக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க மேல ஒரு அழைப்பு இருக்கு. ஆண்டவர் விட மாட்டார், ஆண்டவர் விட மாட்டார். சாத்தான் அந்த அழைப்பை கொலைத்து போட முடியாது. ஹல்லேலூயா, ஆமென். அந்த அழைப்பு நிச்சயமா கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. The enemy cannot destroy what God has destined for me. Amen. யோசேப்பை தூக்கி குழிக்குள்ள போடுறாங்க, அந்த குழி அவனை டிஸ்ட்ராய் பண்ண முடியல. ஆமென். விற்று போடுறாங்க, சிறைச்சாலையில போடுறாங்க, எதுவும் அவன் மேல் வைத்திருந்த அழைப்பை அது அழிக்க முடியவில்லை. ஏற்ற வேளையில கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆமென். தீமைக்கு செஞ்சதை ஆண்டவர் நன்மையாய் மாற்றினார். அதே ஆண்டவர் தான் உங்களுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர். ஆமென். உங்க மேல என் மேல கர்த்தர் வைத்திருக்கிற அழைப்பை சாத்தான் குலைத்து போட முடியாது, உலகம் குலைத்து போட முடியாது. உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தர் வச்சிருக்கிற அழைப்பை சாத்தான் குலைத்து போட முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். God will never abandon you. Amen. மூன்றாவதாக இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். We're going to pray together for some time. உங்க வாழ்க்கையில எவ்வளோ பெரிய எதிர்ப்புகள் வந்தாலும், அந்த எதிர்ப்பை பார்க்கலும் உங்களை அழைத்த ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். இதை நம்ம ஒரு நாள் மறக்க கூடாது. இது சிம்பிள் ட்ரூத் தான். It's basic foundational truth. No matter how big the obstacles in my life,
my God is bigger than my obstacle. என் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடைகள் இருந்தாலும் என் தடைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இந்த ஒரு நாள் நீங்க மறக்காதீங்க. ஆமென். உங்களை அழைச்ச ஆண்டவர் ஏதோ ஒரு ரீசன் இல்லாம, ஒரு பர்பஸ் இல்லாம கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைக்கவே இல்லை. ஆமென். உங்கள் எதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, அந்த பர்பஸ் கர்த்தர் உங்க மூலமாய் ஜெயத்தின் பாதையில் உங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவர் அவர் இருக்கிறார். ஆமென். யோசிப்பது உண்டு. டேவிட் அண்ட் கோலியாத் ஸ்டோரி தான் டிபிக்கலா நம்ம மனசு எல்லாம் மனசுக்குள்ளே வரும்ல. தாவீது, கோலியாத், அல்லது எலியாவை எடுத்துக்கொள்ளுங்க. இவர் ஒரு ஆளு, எலைஜா, he is one man. எத்தனை பேருக்கு எதிர்த்து நிக்கிறாங்க? 450 பாகால் தீர்க்கதரிசிகள். ரைட்? எதுக்காக சொல்றேன்? நம்பர்ஸ் டசன்ட் மேட்டர், சைஸ் டசன்ட் மேட்டர். அதான் சொல்ல வரேன் நான். உங்க எதிரி எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, உங்க எதிரி எவ்வளவு பலன் உள்ளவர்களா இருந்தாலும் சரி, கர்த்தர் யாரு பக்கம் இருக்கிறாங்களோ அவங்க தான் மெஜாரிட்டி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், நம்ம கூட ஆண்டவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறேன். ஆமென். 450 பேர் எதிராக இருக்கலாம். சரி, கிடியோன் எடுத்துக்கோங்க. கிடியோன் ஜட்ஜஸ்ல நம்ம பார்க்கிறோம். இவங்க 300 பேர், 300 people, just 300 people, 300 பேர். எதிர்த்தா வந்த மீதியான்கள் எத்தனை பேர்? நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம் யாராச்சும். எத்தனை பேர் இருந்தாங்க? இவங்க 300 பேர், அவங்க எத்தனை பேர் இருந்தாங்க? பல லட்சம். நம்பர் போட்டிருக்கு பைபிள்ல. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? 1,35,000 பேர். இவங்க எத்தனை பேர்? சத்தமா சொல்லுங்களேன். எதிரிகள் எத்தனை பேர்? 1,35,000 பேர். சரி, இப்போ ஒரு கணக்கு போட்டு பார்ப்போம். சரிங்களா? கணக்கு போடும். இவங்க 300 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் எத்தனை பேர் அடிக்கணும் ஜெயிக்கணும்னா? ஒரு ஆளு 450 பேர் அடிக்கணும். So it is 1 versus 450, 300 versus 1,35,000. நம்ம எல்லாருக்குமே இந்த ஸ்டோரியோட எண்டு நமக்கு தெரியும். யார் ஜெயிச்சா? கிதியோன். ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு யுத்தம் செய்தார். ரைட்? நம்பர் டசன்ட் மேட்டர். ஆமென். உங்க தடைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உங்களை அழைத்த ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை நேர்த்தியாய் நடத்த உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். அவ்வளவுதாங்க என் வேர்டு உங்களுக்கு. இதுவரைக்கும் நடத்தின ஆண்டவர் இனிமேல் உங்களை நடத்துவார். உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஸோ உங்க ஊழிய பாதையில நீங்க எழும்புங்க. தடைகள் இருக்கலாம், சோர்வுகள் இருக்கலாம், அதை உதறி தள்ளிவிட்டு நீங்கள் எழும்புங்கள். கண்ணீரின் பாதை இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கேள்விகள் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற வேளையில பதிலை கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எதிரிகள் எழும்பலாம், ஆனா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அவங்க வெட்கப்பட்டு போவாங்க. ஆமென். நீங்க தலை நிமிர்ந்து நடக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். எங்க நீங்க தலை குனிந்து போனீங்களோ அதே இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நிற்க கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. Amen. God will not abandon you. கர்த்தர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். எழுந்து நிற்கலாமா கர்த்தருடைய பிரசன்னத்தில்? நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். நீர் உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல் நடத்தி செல்பவர். இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே. இதுவரை பாடுவோமா? இதுவரை தாங்கின கிருபை,
லைஃப்ல ஆண்டவர் நிறைய கணக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். My ministry has not been very long. நான் ஃபுல் டைம்ல பாத்தீங்கன்னா only for the past 14 years நான் அந்த ஃபுல் டைம்ல நான் இருந்திருக்கிறேன். அதுக்கு முன்னாடி படிச்சு அப்படி நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு இருந்தோம். மினிஸ்ட்ரியில இருந்தோம், ஆனா ஃபுல் டைம்லாம் இல்லை. ஆனா என் லைஃப்ல ஆண்டவர் சில ஃபெய்த் காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஸோ டுடே இன்னைக்கு எவ்வளவு பெரிய சேலஞ்ச் வந்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா எனக்கு தெரியும் என் ஆண்டவர் முன்னாடி செஞ்சிருக்கிறாரு, நிச்சயமா இப்பயும் செய்வார் அப்படின்ட்டு. ஆமென். there was a time in my life, நான் அமெரிக்காவில் இருக்கும்போது படிச்சுட்டு இருந்த டைம்ல பார்த்தீங்கன்னா எங்க வருமானத்திற்கும் எங்க செலவுக்கும் சம்பந்தமே இருக்காது. அதாவது எங்க செலவு ப்ராப்பர் மந்த்லி எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசா இருக்கும், ஆனா இன்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இட் டசன்ட் மேட்ச். அப்புறம் எப்படி டேலி ஆகும்? நிறைய டைம் நிறைய கஷ்டங்கள் வந்திருக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் கூட பட்னியா போட்டது கிடையாது. ஒரு நாள் கூட யார்ட்டையும் போய் கையேந்து நிற்க எனக்கு ஒரு கடன் கொடுங்க நம்ம கையை நிற்கவும் வைக்கல. ஐ ரிமெம்பர் ஒன் டைம் நான் காலேஜ் ஃபீஸ் கட்டணும். ஐ ஹேவ் டு பே $1000, $1000 கட்டணும். ஆனா $1000 எனக்கு வலிக்கு நான் வேலை அங்கே பார்க்குற வேலை ஒரு பார்ட் டைம் தான் வேலை பார்க்க முடியும், ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கும். அப்படி வேலை பார்த்தாலும் அது என்னால் அடைக்க முடியாது. There is no way for me to pay that $1000. We have to pay. Eviction notice வருது, அல்லது இல்லாட்டி நாங்கள் இருக்கிற இடத்தோட காலி பண்ணணும், கேம்பஸை காலி பண்ணணும். $1000 எங்க போறது? I have a wife and 2 children. குட்டி பிள்ளைங்க 2 பேர் இருக்காங்க. Where will we go? யார்கிட்ட போய் காசு கேட்கறது? We can't call India and ask for money. No. அப்ப we prayed. என் வைஃப் நல்லா அவங்களும் ஜெபம் பண்ணுவாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணுவோம். I remember இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, $1000 கட்டணும். என்ன பண்ண ஏது பண்ண தெரியல, அவ்வளவுதான் முடிஞ்சு நினைச்சோம், இட்ஸ் ஓவர் அப்படின்னு நினைச்சோம். ஆனா திடீர்னு I got a mail. ஒரு மெயில் வந்துச்சு. என்ன மெயில்னா, அதாவது ஃபைனான்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து ஒரு மெயில் வந்துச்சு, your $1000 has been paid அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்றாங்க, for the glory of God I am sharing with you, இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது யார் அந்த $1000 கட்டினாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா $1000 ஆண்டவர் கட்டினார். யார் மூலமா கட்டினாரு அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தெரிஞ்சா மட்டும் போதும். எனக்கு என் கண்கள் அவரை மட்டும் பார்த்தா போதும். மனுஷன் யாரு கட்டினான்னு தெரிஞ்சா அதுக்கப்புறம் அங்க பாக்குறப்ப அவன் கையை பார்த்துட்டு இருப்போம் சில டைம். நம்ம God helped me, God rescued me, God delivered me, God provided for me, God protected me. Amen. எனக்கு தெரியும் அவ்வளோ செஞ்ச ஆண்டவர் இன்னைக்கும் இனிமேலும் அதே மாதிரி அதற்கு மேலாக செய்ய ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஊழியத்துல ஒரு சேலஞ்ச் வரும் பொழுது, ஒரு தேவன் வரும் பொழுது, ஒரு காரியம் வரும் பொழுது, ஒரு பக்கம் நர்வஸ் எல்லாம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் இருக்கு, ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு, ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு. இதுவரைக்கும் தாங்கின கிருபை இனிமேலும் என்னை தாங்கிடும். இதுவரைக்கும் நடத்தின கிருபை இனிமேலும் என்னை நடத்திடும். பாஸ்டர்ஸ், ஏதோ நான் என் கதையை சொல்லிட்டு போறதுக்காக நான் இங்க வரல. I have come to tell you the God you serve is powerful God. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. உங்களை அழைத்த தேவன் சாதாரண தேவன் அல்ல. ஆமென். இதுவரைக்கும் உங்களை நடத்தி இருக்கிறார். இன்னைக்கு நீங்க உயிரோட இருக்கிறீங்கன்னா உங்களை குறித்த நோக்கம் திட்டம் இன்னும் லைவா இருக்குது, இன்னும் கரண்டா இருக்குது. உங்க அசைன்மெண்ட் இன்னும் முடியல. ஆமென். உங்களுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு நீங்க ஒரு ஹிஸ்டரியா மாறல. God still great plans for you. உங்களை கரம் பிடித்து நடத்த ஒரு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல 2 கரங்களை உயர்த்தி, இதுவரை தாங்கின கிருபை மேலும் தாங்கிடுதே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் தாங்கிடுமே, இதுவரை சுமந்த கிருபை இனிமேலும் சுமந்திடுமே. நீ உண்மை உள்ளவர், நன்மை செய்பவர், கடைசி வரை கைவிடாமல். உங்க பில்டிங் ப்ராஜெக்ட்ல உண்மை உள்ளவர், உங்க ஊழியத்துல
on சத்தத்தை உயர்த்தி நீங்க சொல்லுங்க கடைசி வரை come on declare it oh கடைசி வரை கைவிடாமல் ஒருவன் குருடனாக இருக்கிறான் பெத்சாயிதால ஒரு குருடனை இயேசுவிட்ட கொண்டு வந்து உன்னை தொட்டு நீங்க சுகப்படுத்துங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. இயேசு என்ன பண்றாருன்னா he spat on him அவன் மேல ஸ்பிட் பண்ணி அவன் கண்ணுல போட்டு he placed his hand on him அவர் மேல கையை வைத்து இயேசு கேக்குறாரு, இங்கிலீஷ்ல போட்டுருக்கு, do you see anything? நீ எதையும் பார்க்கறியா? do you see anything? உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்ட உடனே அவன் என்ன சொல்றானா, அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல காண்கிறேன் என்றான். நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல. ஏங்க இவரும் கம்ப்ளீட்டா குருடனா இருந்திருந்தானா மரம் எப்படி இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? அப்ப இங்க பைபிள் வந்து லிட்டரலா அவன் பறவையிலிருந்தே குருடன் என்று போடவில்லை. மேபி இது ஒரு இன்டர்பிரேஷன் தான். மேபி ஓகே, இவனுக்கு முன்பதாக பார்வை இருந்திருக்கலாம். இவனுக்கு முன்பதாக பார்வை இருந்திருக்கலாம். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில அந்த பார்வை அவன் இழந்து விட்டான். ஏதோ ஒரு காரியம், எப்படியோ ஒரு காரியம் அவன் பார்வை இழந்துட்டான். இப்ப இயேசு அவன் மேல கைய வச்சு அவன் கண் திறக்கப்படுகிறது. அவன் சொல்றான், மனுஷர்களை மரங்களை போல நான் என்ன பண்றேன், நான் பார்க்கிறேன். அப்புறம் அடுத்த வசனம், பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவன் பின்பு மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து மறுபடியும் கண்களின் மேல் கைகளை வைத்து. இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா once more. எல்லாம் சொல்லுங்க once more. சத்தமா சொல்லுங்க once more. இத வச்சு தான் நான் ஜெபம் பண்ணேன். once more. நம்ம எல்லாருமே ஆண்டவரால் தொடப்பட்டு இருக்கிறோம், அதுல சந்தேகமே இல்லை. எல்லாருமே ஒரு பார்வை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம், அதுலயும் சந்தேகமே இல்லை. ஆனா எப்படி தெரியுதுன்னா, இந்த பார்வை மனுஷங்க மரங்களை போல தெரியுது. அதாவது கிளியரா இல்ல, பாதை கிளியராக இல்ல, சந்தேகங்கள் நிறைய இருக்குது, கேள்விகள் நிறைய இருக்குது. இப்ப என்ன ஜெபம் பண்றோம்னா, நம்ம once more, மறுபடியும் போட்டிருக்கு. இயேசு மறுபடியும் அவன் மேல கையை வச்சாரு. ஆமென். செகண்ட் டைம் அவனை தொடறாரு. இந்த டைம் எப்படி அந்த வசந்த ஃபுல்லா வாஸ்து முடிங்களே. அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். எல்லாம் சொல்லுங்க தெளிவாய் கண்டான். ஆமென். தெளிவு. எல்லாம் சொல்லுங்க தெளிவு. So I was praying and said, Lord, once again touch me. Once again give me clarity about my future, about my calling. என்னுடைய அழைப்பை குறித்து, என்னுடைய ஊழியத்தை குறித்து இன்னும் ஆண்டவரே இன்னொரு விஷயம் என்னை தொட்டு எனக்கு தெளிவை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் அப்படி ஜெபம் பண்ண விரும்புறீங்க? ஆமென். மேபி உங்க வாழ்க்கையில உங்க ஊழியத்துல பாடுகள் நிமித்தம், வேதனைகள் நிமித்தம் உங்களுடைய அந்த பார்வையை இழந்தவர்களாக, மங்களாக காரியங்கள் தெரிகிறவர்களா உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் விசுவாசிக்கிறேன், இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது அதே மங்களோடைய பார்வையோட நீங்க போக போறது கிடையாது. You're not going to go out of this place, amen, with a crooked side, with no clarity. Amen. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு, amen, உங்கள் வாழ்க்கை குறித்து, உங்கள் ஊழியத்தை குறித்து, உங்கள் அழைப்பை குறித்து ஒரு தெளிவு. எத்தனை பேர் ஜெபம் பண்ண விரும்புறீங்க? நல்ல ரெண்டு கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். Amen. ஆவில நிறைந்த ஒரு நிமிஷம் நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணுங்க. Hallelujah. In the name of Jesus, Lord, touch us again.